வாகன திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து காவலர்களையும் விசாரணைக்கு உட்படுத்த புதுச்சேரி காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. இதுவரைக்கும் அவரை தாக்கிய 2 காவல் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றம் யார் பக்கம்? வாகன திருட்டு வழக்கில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சென்ற ஜெயமூர்த்தி இன்று உயிருடன் இல்லை. போலீசார் நடத்திய தாக்குதலில் அவர் உயிரிழந்தார் என்பது உறவினர்களின் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுக்கும் இந்த வழக்கில் நடந்தது என்ன? புதுச்சேரியை அடுத்த ரெட்டிச்சாடி கரிக்கன் நகரைச் சேர்ந்தவர் ஜெயமூர்த்தி. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் திருட்டு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் பாகூர் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். பின்பு வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயமூர்த்தி. இந்த நிலையில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்த உறவினர்கள் போலீசார் அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டினர். போனாங்க சார், அதை இட்டு போயிட்டு அங்கே பாகூர் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஊருக்காரங்க சார் போய் கேட்டோம். கேட்கும்போது அது தவறு பண்ணிக்கிறான்பா, அதெல்லாம் நான் விசாரணைக்கு கிரைம் கிட்ட அனுப்பிக்கிறோம். கிரைம் விசாரணை பண்ண பிறகு நாங்கள் என்னென்னு காலையில் பாருங்கன்னாங்க. காலையில் போய் கேட்கும்போது இன்னும் வரல, நீங்கள் எஃப்ஐஆர் போட்டோனாங்க, நீங்கள் பெயில் எடுத்துக்கு போய் அப்படின்னாங்க. பெயில் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். சனி ஞாயிறு லீவ் வந்துட்டு இன்னைக்கு அவன் இறந்துட்டான்னு இங்கே கொண்டாந்து இது பண்ணுறாங்க. மர்மமான முறையில் அவனை அடித்து கொலை பண்ணிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போனேன். அவர் ஹாஸ்பிட்டல் கிட்னு போனாங்க செக் பண்றதுக்கு. அங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து இன்னைக்கு செத்துட்டாருன்றாங்க. இது போலீஸ் தான் அடிச்சானே, சாவடிச்சாங்க, வேற யாரும் இல்ல. என் புருஷன் பேச கூட அந்த எச்ச விடவே இல்லை. என் புள்ளைய பார்த்து கூட கிட்ட விடல. கிட்ட நின்று அடிப்பேன்னு வேற சொன்னாரு. என்ன மிரட்டினாரு. நான் எட்ட வந்துட்டேன். என் புள்ளைய பாருங்க, ஒரு வயசு தான் ஆகுது. இப்பதான் பார்த்தோம். வேற யாரும் இல்ல. பாபு ஸ்டேஷன்ல தான் அடிச்சு சாவடிச்சது. நான் ஆளை காட்டுவேன். இவங்க தான் ஆளை காட்டுவேன். நான் ஆளை பார்த்துட்டேன். என் புருஷனுக்கு நீதி கிடைக்கணும். இன்ஃபார்ம் பண்ணல, எங்களை யாருமே சொல்லல. ஸ்டேஷன்ல யாருமே வந்து பார்க்கல எங்களை. என்ன இவங்க முழுக்க பாகூர் எஸ்ஏ திட்டம் போட்டு அடிச்சு, ஜெயக்குமார் அவர் பேர் ஜெயகுருநாதனா, மனிதாபம் இல்லாத ஆபீசர் அவர் உடனடியா அவரை கைது பண்ணு. அந்த பையன் சாவுக்கு சொல்லி ஆகணும் சார். அவன் வந்து அடாவட்டை நான் கிடையாது சார். அவன் வந்து அடாவட்டை நான் கிடையாது. எங்க ஊர்ல சாதாரணமான ஒரு பையன் பிளம்பர் வேலை செஞ்சுருக்கிறான். மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டு சடலத்தை எடுக்க விடாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் உடற்கூராய்வுக்காக ஜெயமூர்த்தியின் சடலம் கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையே ஜெயமூர்த்தி உயிரிழந்ததை அறிந்த காலாப்பட்டு சிறை கைதிகள் சிறைக்குள்ளேயே உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினர். விசாரணைக்காக அங்கிருந்து முதலியார்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்ட கைதிகள் வாகனத்திலிருந்து இறங்காமல் போராட்டம் நடத்தினர்.
சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டினர். ஐயா வெறும் துன்புறுத்துறாங்க, உள்ளே அடிக்கிறாங்க, வெளியே அடிக்கிறாங்க, உள்ளே அடிக்கிறாங்க. ஒரு ஆள் சேர்த்துட்டான். ரொம்ப குடும்பம் பண்றாங்க. ஒரு 4-5 வார்டு வந்து ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. ரொம்ப இதுவா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்கள அட்மிஷன் ஆன அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வெளியே ஹாஸ்பிட்டல் கூட்டினா அந்த உயிரை கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து அங்க ஒரு டாக்டரே அடிக்கிறாங்க. உள்ள லட்டி வச்சுக்கிட்டு அவன் செத்து அவன் குடும்பம் நடுத்தர நின்றுச்சு. அது என்ன நிவாரணம்? அது இல்ல. உள்ள வந்து மக்கள் எதுக்கு உள்ள அடிக்கிறது ரூல்ஸே கிடையாது. உள்ள எதுக்கு அடிக்கிறாங்க? உள்ள வந்து வார்டன் உள்ள அடிக்க கூடாது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போல அவங்க கேமரா இருந்தா கேமரா மறைச்சிட இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவங்களே மறைச்சு முடிக்கிறாங்க. எங்களை உள்ள மிரட்டுறாங்க. சிசிடிவி இருக்குது. ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகல, எதுவும் பண்ணலாம். அவங்க எங்களை உள்ள சித்ராவை பத்தி நிக்கிறாங்க. யாரும் கன்விஷன் வந்து விசாரணை கைதி யாரும் சாப்பாடு வாங்கல, எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. எப்படி நாங்க 200 சில்லற பேர் இருக்கிறோம். 200 பேர் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இது நிவாரணம் என்னன்னா ஆக்ஷன் எடுக்கணும். வார்டன் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். டிபார்ட்மெண்ட் மேலேயும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. உத்தரவாதமே கிடையாதுங்க. ஜெயிலும் கிடையாது, வெளியும் கிடையாதுங்க. இந்த நிலையில் பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதையடுத்து மூத்த காவல் கண்காணிப்பாளர் அபூர்வா குப்தா பாகூர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து துணை உதவி ஆய்வாளர் திருமால் என்பவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். அதையடுத்து ஜெயமூர்த்தி பாகூர் காவல் நிலையத்தில் இருந்தபோது பணியில் இருந்த அனைத்து காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமை ஆலோசித்து வருகிறது. இதற்கிடையே ஜெயமூர்த்தியின் உடற்கூறாய்வு ஜிப்மரில் நடந்து முடிந்த நிலையில் அறிக்கை இன்னும் வெளியாகவில்லை. அதில் காயங்கள் இருப்பது நிரூபணமானால் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணையின் போக்கே மாறும் என்கின்றனர் காவல்துறையினர்.